குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற லெசனில், அதாவது பணத்தோடைய செயல்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம், அடுத்து எவல்யூஷன் ஆஃப் மணி பார்த்தோம். அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மணி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணத்தினுடைய செயல்பாடுகள்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் பணம்னு சொல்கிறோமோ அந்த பணத்தை வந்துட்டு பணம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ப்ரைமரி, செகண்டரி அண்ட் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ப்ரைமரி, செகண்டரி அண்ட் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன். ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையில் க்ரோ பண்ணுறதுக்கு அல்லது அது சம்மந்தமான விஷயங்களில் பணம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறதான் இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷனில் அல்லது மெயின் ஃபங்க்ஷனில் வருது. ப்ரைமரி ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் ரெண்டு ஒன்று தான். சரியா? பணம் வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்காக தான் அல்லது எக்கனாமிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெண்டு வேலை வந்து பணம் வந்து யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பாருங்கள், மணி இஸ் யூஸ்டு பை த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஈஸியாக எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக கிடைக்காது இல்லையா? என்ன கொடுக்கணும்? எந்த ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கணுன்னாலும் நம்ம பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அங்கே மணி அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பொருளாக இருக்குது, மாற்று பொருளாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ நம்மளுடைய பேமெண்ட்டுக்காக யூஸ் ஆகிருக்கு. அதை நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த பொருள் வந்து கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்னாலும் நம்ம என்ன கொடுக்கணும்? பணம் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தான். த செகண்ட் ஒன் மெஷர் ஆஃப் வேல்யூ. மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்ப எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கோல்டு எடுத்துக்கோங்க. சரியா? கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மணியை வச்சு தான் அந்த பொருளோட வேல்யூவே நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். சரியா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஆல் த வேல்யூஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இட் இஸ் ஈஸியர் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் நம்ம அதோடைய வேல்யூ மணியை வச்சு தான் அதோடைய மதிப்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை தான் வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆர் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செகண்ட் ஒன் இஸ் மெஷர் ஆஃப் வேல்யூ. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் குட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்குறது. மெஷர் ஆஃப் வேல்யூஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே என்ன இருக்கும்? மணியை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது இதில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட், ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட் அப்படின்னா தள்ளி வைக்கப்பட்ட அல்லது ஒத்தி வைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது பணம் வந்துட்டு இப்போ உடனே கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் பேமெண்ட்ஸ் கூட பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்றைக்கி கடன் வாங்குகிறோம். ஸோ அந்த கடனை வந்துட்டு ஃப்யூச்சரில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இதோடு நம்ம வாங்குவோம் இல்லையா? இப்போ 1 லேக் நான் கடன் வாங்கியிருக்கேன், இத்தனை வருஷம் கழித்து நான் கொடுக்குறேன், அதில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியோ அல்லது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தோ அசல் இப்போ கொடுப்போம் அப்படின்னு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கடன் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ ஃப்யூச்சரில் பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னாலும் எது தான் யூஸ் ஆகுது? மணி தான் யூஸ் ஆகுது. அதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட். நம்ம கொடுக்குறது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பேங்க்லேயே லோன் வாங்குகிறோம், அந்த லோன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், நம்ம இன்சூரன்ஸ் கட் ஆகிறோம் அல்லது நமக்கு அவங்க கொடுக்குற அமௌண்ட் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே வந்துட்டு எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா அது பணமாக மணியாக தான் வரும். ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆஃப் பர்ச்சேசிங் பவர். நம்ம இனிஷியலாக பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணோம் இல்லையா? மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம்? பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி கொடுத்துட்டு கமாடிட்டி வாங்குறது, அதாவது பொருளை கொடுத்துட்டு பொருளை வாங்குறது. ஸோ குட்ஸ் ஃபார் குட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் குட்ஸ். ஸோ பொருளை கொடுத்து பொருளை வாங்குறதா பார்ட்டர் சிஸ்டம் படித்தோம். அப்போ சேவிங்ஸுன்ற ஒன்று தேவைப்படலை. ஃப்யூச்சருக்கு நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருக்கும் தேவைப்படலை. ஸோ அந்த ப்ராடக்ட் சேமித்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் டொமேட்டோ வந்து நான் கல்டிவேட் பண்ணுறேன்.
இல்லை ஆரஞ்சு கல்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 பேரும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கான வந்து செமை வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதற்கான சீக்கிரமாகவே 2 பொருள் என்ன செய்யும் அப்படின்னா வீணாயிடும் இல்லையா. ஸோ அதனால் ஃப்யூச்சருக்குன்னு என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ணி வைக்கவோ சேவ் பண்ணி வைக்கவோ முடியாது. ஓகே. ஆனால் பணம்ன்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பணத்தை என்ன செய்ய முடியும், ஃப்யூச்சருக்குன்னு சேவ் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை வந்து ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பிளாக் மணி வந்து பணம்ன்ற ஒன்று வந்ததுக்கப்புறமா தான் அதை ஃப்யூச்சருக்காக சேமித்து வைக்கிறேன்ற அந்த இது வந்துட்டு உருவாச்சு, யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அது வீணாக போகிறது கிடையாது, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எல்லா விஷயத்துக்காகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் இருந்த வரைக்கும் இந்த பிளாக் மணின்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா பொருளை வந்து யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, பதுக்கி வைக்க போகிறது கிடையாது, ஸ்டோர் பண்ணி. ஆனால் மணின்ற ஒன்று வந்ததுக்கப்புறம் அது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அதை நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களோட ஒரிஜினல் அமௌண்ட்டை மறைச்சி எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் பிளாக் மணின்ற ஒன்று தான் அதிகமாக புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ மணி அப்படிங்கிறது வந்து சோல் ஆஃப் வேல்யூ, ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இந்த பணத்தை வச்சு நம்ம பொருளை கொடுத்து, அதாவது பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோம். இது லோக்கலில் மட்டும் இல்லை, இது அப்ராட்லேயும் இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை தான் சொல்கிறான், மணி மேக்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ் அஸ் வெல் அஸ் அப்ராட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து ப்ராடக்டை வாங்குகிறோம், நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுன்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூவில் வந்துட்டு மணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பணம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இதுதான் அப்படின்னா செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் இட் வாஸ் தேர்ஃபோர் ஃபெல்ட் நெசசரி டு ட்ரான்ஸ்ஃபர் பர்ச்சேசிங் பவர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு என்ன செய்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன முக்கியமாக இருக்க, பணம் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்ட் பேமெண்ட், அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு கடனை கட்டுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஃப்யூச்சர் நினச்ச என்ன செய்யணும் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறது பணம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ, இந்த மணிங்கிறது இருக்கிறதுனால தான் நம்ம அப்ராடு இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு கூட இருக்கக்கூடிய இடங்களில் குட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று இஸ் கான்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்னென்னா பேசிக்ஸ் ஆஃப் கிரெடிட், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல், மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அதாவது வரையறுக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடன் அடிப்படையிலையும் இந்த பணம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மொபைலை இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம், அமௌண்ட் காலி ஆயிடுச்சு, உடனே வந்துட்டு மெசேஜ் என்ன வரும், நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறீங்களா, 10 ருபீஸ் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி கிரெடிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், அடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடன் அடிப்படையில் கூட இதுதான் இயங்கிக்கிட்டு இருக்க பணத்தை வச்சு தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இப்போது ப்ராடக்ட் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கான ப்ரொடக்டிவ் ஆஃப் கேபிட்டல், அதுக்கான மூலதனத்தை அதிகரிக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா பணம் தான். அடுத்து ஒரு நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கண்டிஜென்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடக்கூடிய இந்த பணம் தோணுடைய வளர்ச்சி, பணம் தான் அதிகமாகிறது மூலமாக தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியில் ப்ரைமரி, செகண்டரி, கண்டிஜென்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி 4 சொல்கிறாங்க. அதில் இந்த கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் கிரெடிட், இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல், மெஷர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்னென்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகுது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி நம்ம நார்மலாகவே என்ன நினச்சிருப்போம், நம்ம வேல்யூ ஆஃப் மணி டீச் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு ப்ராடக்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனுடைய வேல்யூ எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னுன்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கே தெரியும். இப்போ ஒரு பென் வந்து 10 ருபீஸ்க்கு நீ வாங்குற, சரி, அல்ல ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்கும்போது நெக்ஸ்ட் டே அதோட ரேட்டு வந்து 20 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப நான் அதே 10 ருபீஸ்க்கு அந்த பெண்ணை போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போ அவங்க 10 ருபீஸ்க்கு வேல்யூவே இல்லாமல் போச்சு. ஸோ 20 ருபீஸ் கொடுத்தா தான் அந்த பெண்ணை நான் வாங்க முடியும். இப்போ பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது மணியோட வேல்யூ வந்து என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. நேற்று நான் 10 ரூபாய்க்கு வாங்கின அந்த பெண் இன்றைக்கி ரேட்டு அதிகமானனால என்னால் என்ன செய்ய முடியாததை வாங்க முடியாத. அப்போ ப்ராடக்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லும்போது மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இஸ் இன்க்ரீஸ் மீன்ஸ் ப்ரைஸ் ஆஃப் வேல்யூ மணி வில் ரைஸ், ஸோ டிக்ரீஸ். ஸோ இது டிஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம். ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் பொருளோடைய ரேட் வந்து குறையுது அப்படின்னா பணத்தோட மதிப்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அதையே வச்சுக்கோ, இந்த பென் வந்து 10 ருபீஸ் இருக்குது, 10 ருபீஸ்க்கு இன்றைக்கி நான் வாங்குகிறேன். அதே பென் வந்துட்டு அடுத்த நாள் நான் வாங்க போகிறேன் 10 ருபீஸ் எடுத்துகிட்டு, அப்போ அதனுடைய ரேட் வந்து 5 ருபீஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ என்னால் என்ன பண்ண முடியும், அதே 10 ருபீஸ்க்கு 2 பென் வாங்க முடியும். அப்போ பணத்தோட மதிப்பு வந்து அங்கே என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு. சரியா, நேற்று ஒன்று வாங்கின இடத்துல நான் 2 வாங்கினேன். ஸோ அந்த பணத்தோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பொருளோட ரேட்டு குறையும் போது பணத்தோட மதிப்பு அதிகமாகுது. சரியா, பணத்தோட ரேட்டு வந்து குறையும். இது ரெண்டும் வந்து எதிர்மறை தொடர்புடையது. அதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்றத இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, ஸோ மொத்தத்தில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு பார்க்கும்போது ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதில் கான்டிஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்த்தோம். அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ், கான்டிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் இந்த அதர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மணி அஸ் அ மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, அதர் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. அடுத்தது மணி ரெப்ரசன்ட் ஜென்ரல் பர்ச்சேசிங் பவர். மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட். ஓகே, அதர் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா திரும்ப செலுத்தக்கூடிய திறனை தனக்குள்ள பணம் என்ன செஞ்சு கொள்ளுதான், தக்க வச்சு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மணி possesses the quality of general acceptability to maintain in repayment capacity. Every firm has keep assessed in the form of liquid cash. The firm ensures its repayment capacity with money. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நிறுவனங்கள் வந்து அதாவது ஃபேர்ம்ஸ் வந்து தங்கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கடன் அதாவது பணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் செலுத்துதல்கள் வந்து எப்போதுமே என்ன செய்யப்படும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து என்ன செஞ்சுருக்குமா, தயார் நிலையில் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரியே பேங்க்கு, இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த திறனை வந்து எப்பயுமே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தயார் நிலையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு திறனை வந்து தனக்குள்ளே எப்பயுமே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்துட்டு அதர் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மணி ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி. திரும்ப செலுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை
எப்பயுமே தக்க வச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஒன்று இந்த அதர் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது. மணி ரெப்ரசன்ட்ஸ் ஜெனரலைஸ்ட் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஜென்ரலைஸ்டு இருக்கக்கூடிய வாங்கும் திறனை, அதாவது பொதுவான ஒரு வாங்கும் திறனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் kept in terms of money can be put to any use. It is not necessary that money should be used only for the purpose for which it has been served அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. which has been served, அதாவது பணம் அப்படிங்கிற அந்த வாங்கும் திறன் வாங்குகிற திறன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வாங்கும் திறனை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுதுமா. அது என்ன அப்படிங்கன்னா எதை வாங்குறதுக்கு வேணும்னாலும் என்ன செய்யலாம், பணத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குறதுக்குமே பணத்தை பயன்படுத்திக்க கொள்ளலாம். எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த பணம் வந்து என்ன வாங்குகிறோமோ அதை என்ன நோக்கத்துக்காக அதை நம்ம வந்து சேமித்து வைக்கிறோமோ அதை மட்டுமே வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நான் போகிறேன் ஒரு ஜவுளி கடைக்கே போகிறேன், நான் ஒரு சல்வார் தான் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது மட்டும்தான் வாங்குவோமா? எக்ஸ்ட்ரா பார்க்குற ஏதோ ஒரு பொருளாக அழகாக இருக்குது, அங்கே ஒரு டால் அழகாக இருக்குன்னா அதையும் நான் சேர்த்து வாங்குவேன். ஸோ பணத்தை நான் என்ன பர்பஸ்க்காக சேர்த்து வைக்கிறனோ அதுக்காக மட்டும் அந்த பணத்தை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனுடைய சேவிங்ஸ் அதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னவெல்லாம் வாங்கணும் அப்படின்னு எதுக்கெல்லாம் அதை மட்டுமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒன் வந்து மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல். liquidity, money is the most liquid form of capital. It can be put to any use அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணத்தை வந்து மூலதனத்திற்கான நீர்மைத்தன்மையை தருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நீர்மைத்தன்மைனா என்னன்னா ஒரு லிக்விடிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது என்னென்னா இந்த துணையோட எல்லா இடுபொருட்களையும் நம்ம என்ன செய்யலாம், பணத்தின் மூலயமா வாங்கலாம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு சினிமா தேட்டர் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு 100 பேர் அட்ட டயத்தில் பார்க்கலான்னா எக்ஸ்ட்ரா நிறைய பேர் தேட்டருக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 20 சேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஸோ அந்த 20 சேர்ஸுக்கு தேவையான ஃப்ளோரை நான் கட்டுவேன். ஸோ அந்த 20 பேருக்கும் தேவையான ஸ்நாக்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பணத்தை வந்துட்டு எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அதனுடைய அது ரிலேட்டடான நிறைய பொருளை வாங்குறதுக்கு பணம் வந்துட்டு என்ன செய்யுது இருக்குது. ஸோ மணி கிவ்ஸ் அ லிக்விடிட்டி டு கேபிட்டல். இல்லை ஒரு மூலதனத்திற்கு ஆனால் இடுபொருட்கள்னு சொல்லக்கூடிய துணை பொருட்களையும் வாங்குவதற்கு பணம் வந்து இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.